தமிழக வெற்றி கழகத்துடைய செயல் வீரர் கூட்டம் இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளான செங்கோட்டையன், நாதவர்ஜுனா, என் ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில மற்றும் மாவட்ட ரீதியிலான நிர்வாகிகள் கலந்துகிட்ட இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எப்படியெல்லாம் கையாளுவது அப்படிங்கிறது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. அதனால தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை விசில் அடிச்சு துவங்கியிருக்காரு. நிகழ்ச்சி தொடங்கியதுக்கு அப்புறமா கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள்ல ஒருத்தரான செங்கோட்டையன் பேசியிருக்காரு. மேலும் இந்த விசில் சின்னத்தை கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னும், தேவையில்லாத இடங்கள்ல இதை பயன்படுத்தினா ஓட்டு போயிடும் அப்படின்னும் கலகலப்பா பேசியிருக்காரு. அவரை தொடர்ந்து பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் பலரும் பேசியிருக்காங்க. இறுதியா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பேச துவங்கியிருக்காரு. இது மிகவும் முக்கியமான காலகட்டம் அப்படின்னு தன்னுடைய பேச்சை தொடங்கியிருக்காரு அவரு. இதை ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, நமக்கு அழுத்தங்கள் நிறைய இருப்பதாக பேச்சுக்கள் எழுந்திருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. மேலும் அவர் பார்த்தீங்கன்னா அழுத்தத்துக்கெல்லாம் நான் பயந்து போகிற ஆளா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அழுத்தம் இருக்குதான்னு கேட்டால் உண்மைதான் இருக்குது, ஆனால் நமக்கு இல்லை, மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குது அப்படின்னும் அவர் பேசியிருக்காரு. மேலும் தேர்தல் சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசிய அவர் இது ஒரு ஜனநாயக போர் அப்படின்னு பேசியிருக்காரு. நிச்சயமாக கடுமையாக உழைக்கணும் தேர்தலில் அப்படின்னு விஜய் தேர்தலை குறித்து பேசியிருக்காரு. ஸோ அவர் ஜனநாயகன் படத்தை குறித்தும் அது போக அரசியல் குறித்தும் வரக்கூடிய தேர்தலை பற்றியும், அடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அதுக்காக சிபிஐ விசாரணை கூட இப்போ தீவிரம் அடைஞ்சிட்டு வருது அவர் மேலே. ஸோ இதெல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டு தான் விஜய் அழுத்தம்ங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்தி இருக்கிறதாக, பாஜகவை சூசகமாக சாடி இருக்கிறதாக கேள்விகள் எழுப்பியிருக்காங்க மற்ற தரப்பினர். அது மட்டும் இல்லை, அதிமுக, திமுக உள்ளிட்ட இரு கட்சிகளுமே பாஜகவுடைய அடிமைகள் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அவருடைய உரையில். ஸோ மக்களே, தலைவர் விஜயுடைய கருத்துக்கள் சரியா அல்லது தவறா? உங்களுடைய கண்ணோட்டம் என்ன?